ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம எல்லாரும் நல்லதாங்க செய்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு காலமே இல்லை அப்படின்றாங்க. அது ஒரு வகையில் கரெக்டோ என்னமோன்னு தோணும். ஆனால் காலம் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம கேரக்டரை மட்டும் என்னைக்கு நம்ம மாற்றவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம செய்கிறோம்ல நல்லது, அந்த நல்லது கண்டிப்பாக ஒரு நாள் காப்பாற்றுங்க நம்மளை. அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றிட்டு தாங்க இருங்கோம். ஏன்னா எல்லாரும் எப்படி எப்படியோ இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலையில் நாம் வாழ்கிற இந்த நிலையிலேருந்து மாறுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அந்த நல்லது தான் நம்ம மனசை என்னைக்கும் திடகாத்திரமாக நம்மளை நல்லபடியாக கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு வழிவகையை உண்டாக்கி கொடுக்கும். அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கேரக்டரில் ரொம்ப வெஸ்ட்டாக இருப்பாங்க. வெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியலைங்க. மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும், இந்த காலத்தில் இப்படி கூட இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி ஒரு அல்பத்தனமானவா இருக்காங்கன்னு நிறைய பேர்த்த நினச்சி நான் கவலைப்பட்டிருக்கேன், நொந்திருக்கேன். ஆனால் அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. சாயப்பா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்தியை கொடுக்கணுண்டா இந்த ஒரு நிலைமையில பேசிக்கிறேன். எனக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அவங்கள எல்லாம் என்ன செய்யறது? அவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்க முட்டாள்தனமாக சிந்திக்கிறாங்களா என்னன்னு தெரில. எது நாகரிகம் எது அநாகரிகம் கூட தெரியாமல் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்மளோட வேலை என்னவோ, நம்மளோட நிலைமை என்னமோ அதை பார்த்துட்டு போகிறதுக்கு இதே இல்லை. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அல்பத்தனமாக இருக்காங்க. டென்ஷன் ஆகுது மனுஷனுக்கு. சாயப்பா கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால யாருனாலையும் கோவப்பட முடியறதில்ல. என்ன செய்யறது? நம்மளுக்கு கொஞ்சம் மனசு வலிக்கத்தான் செய்யுது. ஒன்றுமே இல்லை, நான் ஒரே இறப்புக்காக போயிருந்தேன். ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட பேசுனாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் பேசுனாங்க. அந்த ஒரு விஷயம் எப்படி பேசணும், அது தனிப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா எங்கிட்ட தனியாக வந்து கேட்கணும், ஏதாவது பண்ணணும். 4 பேர்த்துக்கு முன்னாடி பொதுவாக உட்காந்துக்கிட்டு இளவு வீட்டில் கேட்குறது அநாகரிகமாக தெரியலையா என்னன்னு தெரியல. என்றைக்குமே பார்க்க வராதவங்க, என்றைக்குமே ஒரு ஃபோன் கூட பண்ணாதவங்க, நான் எந்த நிலமையில இருக்கேன்னு தெரியாதவங்க ஒரு நாள் பார்த்துட்டு எல்லா நாட்டாமையும் பண்ணுறாங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? நம்ம யாரையாவது பற்றி நினைக்கிறோமா? நம்ம யாராவது எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோமா? ஒன்றுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு அமைதியாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பெல்லாம் சாயப்பாவை தான் நினச்சினே தவிர வேற எதுவும் நான் நினைக்கல. ஏன் சாயப்பா நான் யாருக்கிட்டேயும் போய் எதையும் செய்யறதும் இல்லை, எதையும் கேட்கறதும் இல்லை, எதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. நான் என்னை மட்டும் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த மனசு கஷ்டமாக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் மற்றவங்க பரிசெல்லாம் சத்தியமாக பார்க்குறது பிடிக்கவே பிடிக்காது. அது எதுக்கு மற்றவங்க பரிசெல்லாம் பார்த்துட்டு செல்லு வைக்கிறதுக்காக ஒரு கையில் ஒரு பேக் மாதிரி இருக்கும்ல, இப்போல்லாம் இருக்கிற பிள்ளைங்க இதை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வாங்கி பார்த்தாங்க. சரி, இந்த ஒரு டைமு ஏதாச்சும் வாங்கி பார்க்குறாங்கன்னா நான் எப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் அவங்கள சந்திக்க ஏன்னா ஒரே ரிலேஷன்னால பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ வச்சுருப்பேன்னு பார்க்குறதுல ஒரு எண்ணம். அது என்ன ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம். கூடுதலாகவும் வச்சுருக்கலாம், குறைச்சும் வச்சுருக்கலாம், கரெக்டாகவும் வச்சுருக்கலாம், இல்லாமையும் போகலாம், நிறையாவும் வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க? நம்ம யார்கிட்டயாவது செய்கிறோமா? நான் மனசார சொல்கிறேன், நான் யார்கிட்டேயுமே நான் சம்பளம் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஆம்பளை பசங்கிட்டலாம் சுத்தமாக கேட்கவே கூடாதுங்க. அது எதுக்கு? தான் பெத்த பையன்கிட்ட அவன்கிட்ட கூட நான் இது நாள் வரைக்கும் எவ்வளோ சம்பளம்னு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஆனால் எல்லாரும் எல்லா அதிகாரத்தையும் தங்கிட்ட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயமா நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த பதிவை பார்த்துக்கிற நீங்கள் அந்த மாதிரியான கேரக்டராக இருந்தால் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கெல்லாம் சாயப்பாவோடதை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க காதில் போய் சேரவே சேராது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறனால
நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சாயப்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறத தவிர்த்து வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம எதிர்த்து பேச முடியாது, வாக்குவாதம் செய்ய முடியாது. நம்மளால் செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் செய்யறதெல்லாம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது மட்டும்தான். சரிங்களா? அதனால் நம்ம எல்லாரும் அவங்களுக்காக நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. யார் மனசையும் வருத்தப்படுற மாதிரியோ சங்கடப்படுத்துகிற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. அது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் நம்மளுக்கு அது வினையாக வந்து முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதனால் முடிஞ்சபட்சம் யாருக்கிட்டேயும் எந்த கருத்து வேறுபாட்டையும் வச்சுக்காதீங்க, கோவப்படாதீங்க, திட்டாதீங்க, யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. இப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை கையாண்டாவே நம்ம வாழ்க்கை வந்து செமையாக இருக்கும். இடர்பாடுகள் இல்லாமல் சுமூகமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். அதில் எந்த ஒரு வித மாற்றமுமே இல்லை. சரிங்களா? சரி, சாயப்பா வந்து அழகாக இது பண்ணார். எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா மனசு வெம்பிகிட்டே இருந்தேன். 2 நாள் கழிச்சு அழகாக வெட்டுக்கிளி ரூபத்தில் வந்து நான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாயிருச்சு. ஏன் இந்த மாதிரி சாயப்பா இப்படி சங்கடப்படுத்த வைக்கிறாருன்னு நினைக்கிறாரு அவர். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களையும் நமக்கு கண் முன்னாடி காமிச்சா நாம் அதுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் கணிப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லவர்கள், கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய். அதற்கு அவசியமே இல்லை. என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா? ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது. வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது. அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவேன். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல் தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்கத் தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வுகள். நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை. இந்த வெகுனித்தலங்களை விட்டு கொஞ்சம் இணையமாக நடந்து கொள். என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள். நான் எப்போதும் உன்னோடு எந்த கவலையும் இல்லாமல் உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ நடந்ததை நினைத்து கொண்டிருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காகவே மட்டும் இருக்கும் என்று நினை அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக அப்பா சொன்னார். ஆனால் எவ்வளோ கேவலமான மனுஷ ஜென்மங்களாக இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. சாயப்பா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தியை கொடுங்க. எங்களுக்கு வினயமும் வேண்டாம், வேக்கியானமும் வேண்டாம் சாயப்பா. நாங்கள் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்கிறணும்னு அன்போட ஆசையோடு நினச்சிட்ருக்கோம். அதை அப்படி மட்டும் நம்ம வாழ்ந்தால் போதும் சாயப்பா. இந்த செய்கிற வேலையில் கவனம் வச்சு நல்லபடியாக செய்யறதுக்கு ஒரு வழிவகை அமைச்சு கொடுங்க சாயப்பா. எல்லாமே உங்கள் விருப்பம் போல் எங்கள் வாழ்க்கை அமையட்டும் சாயப்பா அப்படின்னு தான் நான் மனசார அவங்கக்கிட்ட பிரார்த்திக்கிறது. நீங்கள் உங்கள் மனசில் நேர்மையான வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பற்றி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.